लक्ष्मीनाथसमारम्भां नाथयामुनमध्यमाम् अस्मदाचार्यपर्यन्तां वन्दे गुरुपरम्परां यदिराजाय विद्महे श्रीभाष्यकाराय धीमहि तन्नो रामानुजार्य प्रचोदयात् ஆழ்வார்கள் திருவடிகளே சரணம் எம்பெருமானார் திருவடிகளே சரணம் ஜீயர் திருவடிகளே சரணம் यो नित्यमच्युतपदाम्बुजयुग्मरुक्म व्यामोगदस्तदितरानतृणाय मेने अस्मद्गुरोर्भगवतोऽस्य दयैकसिन्धो रामानुजस्य शरणं शरणं प्रपद्ये நீரார் கடலும் நிலமும் முழுதுண்டு ஏலார் ஆலம் விளந்தலில் துயிலந்தாய் சீரார் திருவேங்கட மாமலை மேயாராமுதே அடியேற் கருளாயே. இல்லாமல்ல ஏழ்மலையான் பெருங்கருணையால் 4000 திவ்ய பிரபந்த பாசுர பதிவேற்றங்களின் வரிசையில் இன்றைக்கு 2822வது நாள் பாசுர பதிவேற்றம். நம்மாழ்வார் அவருடைய பெரிய திருவந்தாதிலே வரக்கூடிய 8ஆம் திருமணினுடைய 6வது பாசுரம், 76வது பெரிய திருமணி பாசுரம். ராமானுஜாச்சாரியார் அருளிய தனியன் முந்துற்ற நெஞ்சே முயற்றி தனித்துரைத்து வந்தித்து வாயார வாழ்த்தியே சந்தம் உருவூரும் சோலை சூழ் மைப்பூம் பொரு நல் குருவூரன் மாறன் பெயர் கூறு என்பதால் 76வது பாசுரம். உள்ளிலும் உள்ளம் தடிக்கும் வினைப்படலம் விள்ள விழித்து உண்ண மெய்யுற்றால் உள்ள உலகளவு யானும் உளனாவன் என்கொல் உலகளந்த மூர்த்தி உரை. உலகளந்த மூர்த்தி என்று கடைசி வரி. திருவிக்கிரம பகவானே என்று சொல்கிறார். மகாபலி சக்கரவர்த்தியுடைய கொட்டத்தை அடக்குவதற்காக வாமன உருவம் எடுத்து தன் காலால் 3 அடி நிலம் கேட்க அவன் முதலிலே எள்ளி நகையாடி உன்காலால் என்ன, நான் உலகத்தையே கொடுக்க வல்லவன் அல்லவா என்று கேட்க, இல்லை என் அளவு எனக்கு தெரியும், என் காலால் 3 அடி கொடு என்று கேட்க, அப்படியே தானம் பெற்ற பின் 3 உலகங்களையும் அலைந்த திருவிக்கிரமமூர்த்தி உலகளந்த மூர்த்தி. உன்னை உள்ளிலும் என்றால் உன்னை நெஞ்சத்திலே எப்போதும் நினைத்து கொண்டிருக்கிற போதே எனது நெஞ்சானது உன்னை நினைத்து பார்த்த உடனேயே சந்தோஷத்திலே பூரிக்கிறது. வினைப்படலம் இல்லை என்றால் பாவங்கள் கூட்டங்கள் என்னை விட்டு ஒழுங்கி போகும்படி உன்னால் நான் அருள் பெறப்பெற்றேன், கண்ணால் பார்க்கப்பெற்றேன். உன்னுடைய மெய்வற்றால் என்றால் பரமபதத்திலே உன்னை உள்ளபடியே அடைந்து விட்டானாகில் நீ வியாபித்திருக்கிற உலகமெங்கும் நானும் வியாபித்தவனாவேன். நான் சொல்கிற விதம் சம்பாவி தந்ததானோ நீயே சொல்லு என்று சொல்கிறார். நான் சொல்லுது சரியா என்று பெருமாளை பார்த்து கேட்கிறார். கீழ்ப்பாட்டில் கூறியபடி எம்பெருமானை நெஞ்சால் அனுபவிக்கிற அளவிலேயே நெஞ்சு பூரித்து தரிக்கிறபடியால் மெய்யே பரமபதம் சென்று பூரண அனுபவம் பண்ண பெரில் உலகம் முழுவதையும் வியாபிக்கவல்லவனாக நானும் ஆய்வின்றுவேன் அல்லவா என்று கேட்கிறார். உள்ளிலும் உள்ளம் தடிக்கும் என்றால் பகவத் விஷய அனுசந்தானத்தால் தமக்கு கிடைக்கப்பட்ட ஆனந்தத்தினுடைய அளவை அறிவிப்பதற்கான அதிசயமான வார்த்தை. உள்ளம் தடித்தலாவது என்பது நெஞ்சு சந்தோஷத்தில் ஓப்பதாகும். உள்ளம் தடித்தலாவது நெஞ்சு ஸ்தூலிப்பதாம் என்று சொல்றார். உருவற்றிற்கு நெஞ்சம், உருவம் இல்லாத நெஞ்சத்திற்கு எப்படி ஒரு பொருளை ஸ்தூல சரீரம் என்று சொல்ல முடியும் என்றால் அது அசம்பாவாயுதம் வந்தாலும் அது சரி போல பேசுவது கருத்து ஆனந்த மிகுதியை சொல்லுவது. ஆனந்தத்தின் மிகுதியால் பேசப்படுகிற வார்த்தையை இதை கொள்ள வேண்டும். இருள் திரு மாநிலத்தில் ஒரு மூலையிலே திருப்புள்ளின் பொந்திலே இருந்து கொண்டு உன்னை நெஞ்சால் நினைத்து மாத்திரத்திலேயே நெஞ்சு இப்படி பூரிக்குமே. ஆனால் என்னுடைய கரும பங்கங்கள்லாம் அடியோடு அழிந்து தொலையும்படி பரிபூர்ண கடாட்சம் செய்தவர்களினால் நான் இந்த நாட்டிலே எப்படி இருப்பேன் என்று கேட்கிறார். நலமந்தம் இல்லாத ஒரு நாட்டிலே நித்திய அனுபவம் பண்ண பெற்றதனாலே என்னுடைய நெஞ்சமானது தரிப்பதற்கு இடம் இருக்கிறது. சுரூபத்திலே உலகத்தை எல்லாம் நீ எப்படி வியாபித்து நிற்கிறாயோ அப்படியே நானும் உன்னை அடைந்து விட்டால், உன்னோடு சேர்ந்து விட்டால் இந்த உலகம் முழுவதும் வியாபித்து நிற்பேன் போலும் என்று உலகத்தை எல்லாம் பூரிக்க வல்லும்படி தன் உடல் தடிக்கும் அளவுக்கு ஆனந்தத்தை அடைந்து விடுவேன் என்றவாறு திருவிக்கிரமாவதாரத்தை மனதிலே நினைக்கும் போதே இந்த பூமியிலே எங்கோ ஒரு இடத்துல இருக்கிற நான் நினைக்கும் போதே என்னுடைய நெஞ்சானது தரிக்கிறது என்றால் ஆனந்தத்தின் சந்தோஷத்தின் மீதிலே உண்டாகிறது என்று சொல்ல வேண்டும். நானும் உன்னோடு சேர்ந்து விட்டேன் என்றால் நீ எங்கெல்லாம் வியாபித்திருக்கிறாயோ அங்கெல்லாம் நானும் வியாபித்திருப்பேன் அல்லவா என்ற சந்தோஷத்தின் மிகுதியால் பாடப்பட்ட பாசுரம் இந்த பாசுரம். மீண்டும் பாசுரத்தை சேமிப்போம். உள்ளிலும் உள்ளம் தடிக்கும் வினைப்படலம் விள்ள விழித்து உன்னை மெய்யுற்றால் உள்ள உலகளவு யானும் உளனாவேன் என்கொல் உலகளந்த மூர்த்தி உரை. உலகளந்தவனே, உன்னுள் நான் சேர்ந்து விட்டால் நீ எங்கெல்லாம் வியாபித்திருக்கிறாயோ அங்கெல்லாம் நானும் வியாபித்திருப்பேன் அல்லவா என்று கேட்கிறார் ஆழ்வார்.
நாளை மீண்டும் அடுத்த பாசுரம். காயேன வாச்சா மனசேந்திரியர்வா அத்தியாத்மனாவா பிரகதேசுவாவாது கரோமேத்தத் சகலம் வரஸ்மி ஸ்ரீமன் நாராயணாயை சமர்ப்பியாமி. உடலாலும் உள்ளத்தாலும் வாக்காலும் சகலவிதமான பாவங்களும் தோஷங்களும் நிறைந்ததாக உலகத்தை இருந்த போதிலும் அடியேன் செய்கிற நல்வினையோ தீவினையோ அத்தனை உங்களுடைய கமலமலர் பாதங்களில் சமர்ப்பிக்கிறேன் கண்ணா. காத்துருவாய் கண்ணா, ஏற்றுக்கொள்வாய் கண்ணா. எப்போதும் திருநாமம் கண்ணா 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 என்று நாவில் வருவதற்கு அருள் புரிவாய் கண்ணா. சர்வத்திர கோவிந்தநாம சங்கீர்த்தனம். கோவிந்தா 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 கோவிந்தா.